தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். SBI வங்கி ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி நிறுவனமான SBI ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸோட பெனால்டி சார்ஜஸ அதிரடியா குறைச்சிருக்காங்க. அதாவது 75% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பா SBI வாடிக்கையாளர்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாங்களா? இதுதாங்க அந்த டேரிஃப், அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட அபராத கட்டணத்தோட தகவல்கள். இது மெட்ரோ, அர்பன், செமி அர்பன், ரூரல் 3 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. மெட்ரோ, அர்பன், நகர்ப்புறம், கிராமப்புறம். நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 3000 மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 2000 மெயின்டைன் பண்ணணும். ரூரல் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 1000 rupees. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1000 rupees இல்ல அப்படின்னா நீங்க 40 rupees பே பண்ணணும். இல்ல 50 to 70% இருக்கு, அதாவது ஒரு 500 600 இருக்கு அப்படின்னா நீங்க 30 rupees ஃபைன் பே பண்ணணும். கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. சரி, எவ்வளவு அமௌண்ட் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். முதல் மெட்ரோ அர்பன் சிட்டிஸ் 50% உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 30 rupees plus GST பே பண்ண வேண்டியதா இருந்தது, எக்ஸிஸ்டிங் சார்ஜஸ். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10 rupees மட்டும் பே பண்ணா போதும் பிளஸ் GST. அடுத்தது 50 to 75% உங்களுடைய பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 40 rupees plus GST பே பண்ணணும். இப்போ புதிய அபராத தொகை 12 ரூபாய் பிளஸ் GST. அடுத்தது 75% மேல இருக்கு அப்படின்னா நீங்க 50 rupees plus GST பே பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா புதிய கட்டணம் 15 ரூபாய் பிளஸ் GST. இது மெட்ரோ பிளஸ் அர்பன். அடுத்தது செமி அர்பன், நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க மந்த்லி பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். 2000 ரூபாய்க்கு குறைவா இருக்கு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க 20 rupees plus GST பெனால்டியா பேங்க்குக்கு கட்டணும். இப்போ அந்த பிரைஸ் 7 rupees 50 paisa பிளஸ் GST. 50% மேல இருக்கு ஆனா 70%க்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க 30 rupees பிளஸ் GST. புதிய சார்ஜஸ் 10 rupees பிளஸ் GST. உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 75% விட 75%க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க 40 rupees பிளஸ் GST பே பண்ணணும். இப்போ 12 rupees பிளஸ் GST. அடுத்தது கிராமப்புறத்துல இருக்கவங்க ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸா 1000 ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். 1000 ரூபாய்க்கு குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க அபராத தொகையை வங்கிக்கு செலுத்தணும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தான் இருக்கு, அதாவது 50% தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க 20 rupees பிளஸ் GST பே பண்ணணும். இப்போ அதை 5 rupees பிளஸ் GST மாத்திருக்காங்க. அடுத்தது 50ல இருந்து 75% வரைக்கும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 30 rupees பிளஸ் GST பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 7 rupees 50 paisa பிளஸ் GST யோட சேர்த்து பே பண்ணணும். 75% மேல இருக்கு அப்படின்னா நீங்க 40 rupees பிளஸ் GST பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 10 rupees பிளஸ் GST பே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட அபராத கட்டணங்கள் வரும் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டு நம்ம அந்த பணத்தை சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம வங்கிக்கு அபராத தொகையை கட்ட வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கும். குறிப்பா SBI வங்கியோட நடவடிக்கைகள் SBI வாடிக்கையாளர்களை பெருமளவு பாதிச்சுட்டு வருது என்பதுதான் நடைமுறை உண்மை. நீங்க SBI வங்கியில அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்களா? SBIயோட சேவைகள் உங்களை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தி இருக்கு? இது போன்ற கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.